ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினி 360. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். சேனல் இப்போதான் முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அப்கமிங் வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சேனல்ல வீடியோ வேணும் சொல்லுங்க, அதையும் ப்ளே பண்றோம். ஓகே, வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற படம் கொட்டுக்காளி. படம் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்துல ஹீரோவா சூரி நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட டைரக்டர் வினோத் ராஜ். சரி, படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்க்கலாம். படத்துல ஹீரோயின் 12th முடிச்சதும் உடனே மேரேஜ் பண்ணிக்காம தன்னோட மொறப்பொண்ணை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு ஹீரோ. காலேஜுக்கு போன ஹீரோயின் அங்க ஒருத்தரை லவ் பண்றாங்க. இதனால ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி தன் விருப்பம் போலவே இருக்காங்க ஹீரோயின். இதை பார்த்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற சாமியார் ஒருத்தர்கிட்ட பேய் ஓட்ட கூப்பிட்டு போறாங்க. கடைசியா ஹீரோயினுக்கு போய் ஓட்டினாங்களா இல்லைன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. ஸ்டோரி கேட்க சாதாரணமானது போல இருக்கும், ஆனா படத்துல செம்மையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் சைடு என்னன்னா, சூரி மற்றும் ஹீரோயினா நடிச்ச 2 பேருமே நிஜமாவே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. காமெடி நடிகரா பார்த்த சூரிய இந்த படத்துல ஒரு டிப்பிக்கல் கிராமத்து யங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. அதுவும் நெகட்டிவ் ரோல்ல சும்மா பின்னி எடுத்திருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் இல்லை. படம் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப்ல நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. வீட்டில இருந்து பேய் ஓட்ட போற இடத்துக்கு போற வழியில என்னெல்லாம் நடக்குதுன்னு காட்டி அங்கங்க சிரிக்கவும் ரசிக்கவும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற பதப்பதைப்பையும் டைரக்டர் லாஸ்ட் வரைக்கும் செம்மையா காட்டியிருக்காரு. படம் IMDbல 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் பிரைம் வீடியோ அப்புறம் ஆஹா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம 4ஆவதா பார்க்க போற படம் கூழாங்கல். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹஸ்பண்ட் கூட ஏற்பட்ட தகராறுனால 3 வயசு பெண் குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஒய்ஃபு. அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போன பையனையும் துணைக்கு கூப்பிட்டு போறாரு குடிகார ஹஸ்பண்ட். ஒய்ஃபோட வீட்டுக்கு போய் அங்க இருந்து அவரோட மாமியார் மச்சினன்னு ஒருத்தரை விடாம தரவரைவா பேசுறாரு. அவங்க சொல்லி மனைவி திரும்பவும் வீட்டுக்கே கிளம்பிட்டாங்கன்ற உண்மை அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. ஒரு வழியா சமாதானம் ஆகி பையனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. ஆனா அதை வாங்காம அந்த பணத்தை கீச்சு போட்டாரா அந்த சின்ன பையன். அதை பார்த்து இன்னும் கோவப்பட்டு அடிக்கிறாரு அந்த பையனோட அப்பா. வீட்டுக்கு போனதும் உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் இருக்குதுரா அப்படின்னு கோவமா போறாரு. மறுபடியும் குடிச்சிட்டு போனவர் போதையில் நல்லா தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பாடை போட்டு சாப்பிட்றாரு. ஆனால் வீட்டில் இருந்த மனைவியை இப்படி தரக்குறைவாக நடத்திட்டோமேனு கொஞ்சம் கூட இறக்கமில்லாத ஒரு குடிகார கணவராக இருக்காரு. நிஜ வாழ்க்கையில் ஒரு குடிகார கணவர்னால ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னெல்லாம் சிரமப்படுறாங்கன்னு ரியாலிட்டியை பேசுகிற படமாக கூழாங்கல் இருக்குது. முரட்டுத்தனமும் ஆணாதிக்கமும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எப்படி போட்டி போடுதுன்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. படத்தில் பையன் கேரக்டரில் நடித்தவனும் அப்பா கேரக்டரில் நடித்தவரும் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க முழுக்க புழுதி கிளம்புன வறண்ட ஒரு கிராமத்தில் எடுத்திருக்காங்க. படத்துக்கு யுவன் மியூசிக் போட்டிருக்காரு. நயன் விக்னேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டால் ஆஸ்கர் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட படம். டைகர் அவார்டுன்னு எக்கச்சக்க அவார்ட்ஸை படம் வாங்கியிருக்கு. IMDbல 7.0 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. ஒரு குடிகார அப்பாவால் குழந்தைங்க எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்கன்றது கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 3ஆவதா நம்ம பார்க்க போகிற படம் கிடா. பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இதை விட அழகாக சொல்ல முடியுமான்னு தெரியல. படத்தை அவ்வளவு அழகாக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பேரனோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. இதனால நிர்கதியாக இருந்த தன்னோட பேரனை தான் கூடவே வச்சு வளர்த்துட்டு வராரு ஒரு தாத்தா. வயசானதுனால வேலை கிடைக்காம வறுமையில் இருக்காரு அந்த தாத்தா. ஆனால் தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுக்கிறத பார்த்து பேரனுக்கும் ட்ரெஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உடனே தாத்தா கிட்ட போய், தாத்தா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்களேன்னு கேட்குறான் பேரன். ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கிற தாத்தா பேரன் கேட்டதும் இல்லைன்னு சொல்ல மனசு வராமல் சரி வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. பேரனும் தாத்தா ட்ரெஸ் வாங்கிட்டு வர போகிறாருன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ட்ரெஸ் வாங்குறதுக்காக நிறைய பேர்கிட்ட கடன் கேட்க போகிறாரு தாத்தா. எதுக்காக பணம் வேணும்னு கேட்க தாத்தா பேரனுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணும்னு சொல்கிறாரு. நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு ட்ரெஸ்லாம் தேவையான தாத்தாவை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த தாத்தா கோவிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாவை விற்கலாம்ட்டு முடிவு பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, தாத்தா வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் எப்பவும் குடிச்சிட்டு போகிறதுனால அவர் வேலை செஞ்ச கறிக்கடையில் இருந்து அவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. இதனால் கோபமான அவர் அந்த கடைக்கு எதிர்த்த மாதிரியே நானும் ஒரு கறிக்கடையை வைப்பேன்னு சவால் விட்டு வராரு. கடைக்காக ஒரு கிடாவை தேடிட்டு இருக்காரு. அப்போதான் தாத்தா கிடா விற்க போகிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அந்த கிடாவை வாங்க கிளம்புறாரு. ஆனால் அவர் போகும்போது அந்த கிடா காணாமல் போயிடுது. கடைசியில் கிடா கிடச்சிதா, தாத்தாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பேரனுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிதான்னு சொல்கிறதான் படத்தோட மீதி கதை. படம் IMDbல 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், ஆஹான்னு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நாம 2ஆவதா பார்க்க போகிற படம் ஜமா. தெருக்கூத்தில் நடிக்கிறவங்களோட வலிமிக்க வாழ்க்கையை சொல்கிறது தான் இந்த படம். திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு தெருக்கூத்து நாடக சபாவில் திரௌபதி வேஷம் போட்டு நடிக்கிறாரு படத்தோட ஹீரோ. ரொம்ப நாளாக அர்ஜுன் வேஷம் போடணும்ட்டு ஆசையாக இருக்காரு.
ஆனால் ஓனர்கிட்ட கேட்கும்போது அந்த வேஷம்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் ரொம்ப நாளாக தனி சபா வச்சு நடத்தணுன்ற கனவும் ஹீரோவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்பவும் பெண் வேஷத்தில் நடிக்கிறதுனால பெண் மாதிரியே நடக்கிறது பேசுறதுன்னு ஹீரோவோட பாவனை எல்லாமே பொண்ணுங்க மாதிரியே இருக்குது. இதனால் கல்யாணமும் நடக்காமல் இருக்குது. ஆனால் நாடக சபாவில் சேர்ந்ததுலேருந்து ஓனர் பொண்ணுக்கு ஹீரோவோட திறமை பார்த்து அவர் மேலே லவ் வருது. ஹீரோவும் ஓனர் பொண்ணை லவ் பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஓனர் வீட்டுக்கு அவருடைய அம்மாவை கூப்பிட்டு போய் பொண்ணு கேட்குறாரு. ஆனால் உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோவை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. படத்தில் இளையராஜா மியூசிக் போட்டு இருக்காரு. படத்தில் ஓனரை அவமானப்படுத்த பார்த்து கண் கலங்கிய சீன்ஸ்லாம், ஓனர் பொண்ணு லவ் சொன்னதும் எப்படி சமாளிக்கிறதுன்னு, அம்மா ஆசைப்படுறத என்னால் செய்ய முடியலன்னு ஆதங்கப்படுற சீன்ஸ்லாம் ஹீரோ படத்தை தாங்கி பிடிச்சி நிறுத்திருக்க அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுலேயும் கிளைமேக்ஸில் வர சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். படத்தில் ஹீரோவா டைரக்டர் பாரி இளவழகனே நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ரோலில் பூந்து விளாசிருக்காரு சேட்டன். ஓனர் பொண்ணா அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. படம் IMDbல 7.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் டாப்பில் இருக்க படம் கடைசி விவசாயி. ஒரு மரத்தை குலதெய்வமாக கும்பிட்ற ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சொந்தமான நிலத்தை அவரே உழுது விவசாயம் பண்ணிட்டு வராரு. அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு ஆசை வார்த்தை சொல்லி 2 பேர் அந்த விவசாயியை மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு மயங்காமல் விவசாயம் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த விவசாயி. இவர் எப்படியாவது பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்கணும்னு அந்த 2 பேரும் ஒரு மயிலை கொண்டு அந்த விவசாயியோட நிலத்தில் போட்டுடுறாங்க. இதை பார்த்த போலீஸ் அந்த விவசாயியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகுது. கடைசியில் அந்த விவசாயி ஜெயிலில் அடைக்கப்பட்டாரா இல்லை விடுதலை ஆனாரான்னு சொல்கிறது தான் மீதி கதை. விவசாயி கேரக்டரில் நல்லாண்டி அப்படின்ற ஒரு தாத்தா தான் நடிச்சிருக்காரு. நிஜமாவே அவரை நடமாட விட்டு கேமராவை ரோல் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பு. கோர்ட்டில் வில்லந்தியாக பேசும்போதும் சிரிக்கவும் வைக்கிறாரு, சிந்திக்கவும் வைக்கிறாரு. படத்தில் கௌரவ வேஷத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. படத்தில் யானை பாகனா காமெடி ஆக்டர் யோகி பாபு நடிச்சிருக்காரு. மெஜிஸ்ட்ரேட்டா ரேச்சல் ரெபேக்கா நடிச்சிருக்காங்க. 2 மணி நேரம் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு வந்த மாதிரி படம் கொடுக்கும் ஃபீல். படம் IMDbல 8.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி வேறு ஏதாவது ஜானரில் மூவிஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.